அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கனகதுர்கா பார்ட் 2. நம்மளோட கனகதுர்கா சீரியல்ல கனகதுர்காவோட அருளால் அதாவது ஆதி கனகதுர்காவோட அருளால் நம்மளோட துர்காவுக்கு நல்லபடியாக பெண் குழந்தையே நம்மளோட அம்மன் பிரசவம் பண்ணிட்டாங்க. இதை பார்க்கவும் முடியாமல் நம்மளோட கௌரி பாப்பா மயங்கி விழுந்துட்டாங்க. சரி, ஓகே. கடைசியில் பார்த்தா நம்மளோட துர்காவுக்கு ஆதி துர்கா அம்மன் பிரசவம் பார்த்தாங்க. அப்போ பார்த்தபோது நம்மளோட பெண் குழந்தை பிறந்திருக்குது. இந்த நேரத்தில் நம்மளோட அசோக்கும் காட்டிலேருந்து தேடி எங்கேயும் யாரும் ஹெல்ப்புக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறாரு. அந்த நேரமாக நம்மளோட கௌரி பாப்பாவை கண் விழிச்சு பார்த்தபோது அந்த குழந்தையோட அம்சத்தை பார்த்துட்டு சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி, பக்கத்தில் இருந்த கனகதுர்கா கோயிலுக்கு அசோக் மற்றும் நம்மளோட கௌரி பாப்பா துர்கா குழந்தையோட 4 பேரும் கோயிலுக்கு போயிட்டு அவ்வளோ நேரத்துக்கு பக்கத்தில் தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்குறாங்க. அப்போ நம்மளோட துஷ்ட சக்திகள் ஏற்கனவே தோற்று போச்சு. சரி, ஓகே. நம்மளோட துஷ்ட சக்திகள்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ நீ தப்பிச்சிட்ட, இனிமேல் உன்னை ஒவ்வொரு அமாவாசை அப்பையும் நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் துர்கான்னு சொல்லிகிட்ருக்குறாங்க. சரி, ஓகே. இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நம்மளோட துர்கா நம்மளோட அசோக் கிட்ட சொல்கிறாங்க, சின்னையா என்ன பண்ணுறீங்க, வாங்க போகலாம் கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அசோக்கும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்மளோட கனகதுர்கா பூசாலி பார்த்துட்டு, வாமா துர்கா, வாமா கௌரி, வாங்க சின்னையா, சின்ன ஜமீன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்மளோட சின்ன ஜமீனோட குழந்தைய பார்த்துட்டு நம்மளோட பூசாரி என்ன சொல்கிறாருன்னா, இது அம்மனோட அம்சத்தில் பிறந்திருக்கிறதுனால, அது அம்மன் இவ்வளோ நேரத்துக்கு கண் விழிக்கிற நேரத்தில் பிறந்ததுனால இந்த குழந்தைக்கு நான் சக்தியின் பேர் வைக்கிறேன்னு சொல்லிட்டு பேரையும் சொல்லிடுறாரு. சரி, ஓகே. புது கேரக்டராக நம்மளோட குழந்தை பிறந்துடுச்சு. சரி, ஓகே பூசாரி ஐயா, இந்த குழந்தைய அம்மன் பாதத்தில் போட்டு எடுத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட துர்கா கேட்கும்போது, சரிங்க வாங்கம்மா, ஒரு சிறப்பாக ஒரு பூஜை செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பூஜையும் செஞ்சு அவ்வளோ நேரத்துக்கு நம்மளோட சின்ன ஜமீன் வீட்டுக்கும் போயிட்டாங்க. இதெல்லாம் நம்மளோட சத்யா கேள்விப்பட்டதும் ஜமீன் வீட்டுக்கு போனதும் ஆரத்தியோடு வெயிட் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி சொன்னதும், சரி சத்யாவுக்கு தான் குழந்தை இல்லைல்ல, அதனால் இந்த குழந்தை என்னோடய குழந்தை மாதிரி நான் வளர்க்குறேன் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அம்மாவும் இன்னொரு குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்படியே போயிட்டு தான் இருக்குது. நம்மளோட கனகதுர்கா அம்மன் நான் சொன்னபடி துர்கா உனக்கு என்னால் பார்க்க முடியனாலும் என்னோடய ஆதி துர்கா அம்மா உனக்கு பிரசவம் பார்த்துட்டாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாடான்னு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.